ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் இலவச தையல் பயிற்சி வகுப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரௌசர் எப்படி பேப்பர் கட்டிங் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ரெக்கார்ட் நோட்டில் நான் அளவு குறித்து வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி அளவு எடுத்து உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேபி ட்ரௌசர் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது பேப்பர் கட்டிங் எப்படி போடுறதுன்னு அதையும் பார்த்துடலாம். அது நீங்கள் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நோட் எடுத்து வச்சுட்டு அந்த அளவு ட்ரௌசர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா, சின்ன டவுசராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அளவை பார்த்து நம்ம குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங் போட்டு நம்ம கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணி பழகிடலாம். ஸோ எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் அளவு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உயரம் காமிச்சிருக்கேன். ஸோ உயரம் நான் 12 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நான் என்னோடய ட்ரௌசரில் பேபி ட்ரௌசரில் 11.5 தான் இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. மேலே எலாஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து கீழே மடித்து அடிச்சிருப்பாங்க. அங்கே வரைக்கும் வைக்கணும். மேலே எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே மடித்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்ம உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மேலேருந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ வருதுன்னா 11.5 இன்ச் வருது. ஓகேயா, 11.5 இன்ச் வருது. இதே மாதிரி நீங்களும் பேபி ட்ரௌசரில் டேப் வச்சு அளந்து பாருங்கள். நம்ம ஏன் இதெல்லாம் சின்ன சின்ன பேபி ட்ரௌசர் இந்த மாதிரி சின்ன தைச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் ஸோ 11.5 இன்ச் வருது எனக்கு உயரம். இன்ச் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் எலாஸ்டிக்காக போட்டிருக்கேன். 11.5 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச் எலாஸ்டிக்கு. அதுக்கடுத்து ஒரு இன்ச்சு நான் அந்த மடித்து அடிக்கிறோம்ல கீழே, ஸோ அதுக்கு போட்டிருக்கேன். ஓகேயா, ஸோ மொத்தம் 14 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்கும் உயரம். இப்படி தான் நீங்களும் உயரம் அளவு எடுத்துக்கணும். எலாஸ்டிக் 1.5 இன்ச்சஸ், நம்ம மடித்து அடிக்க 1 இன்ச்சு, மொத்தமாக 14 இன்ச் எடுத்திருக்கேன். பார்த்துக்குங்க, மறுபடியும் உயரம் சொல்கிறேன். ஸோ மேலே அந்த எலாஸ்டிக் வச்சுருக்கோல, அங்கேருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும். 11.5 இன்ச்சு உயரம், 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கு, 1 இன்ச்சு நம்ம கீழே மடித்து அடிக்க, மொத்தம் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அகலத்துக்கு நீங்கள் அப்படி ட்ரௌசரை மடிச்சுட்டு நம்ம அந்த க்ரச்சு ஹைட் இருக்கும், அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அளந்திங்கன்னா உங்களுக்கு அகலம் தெரிஞ்சிடும். ஸோ அகலம் 7 இன்ச் இருக்குது. பார்த்துக்கோங்க என்ன வச்சுருக்கேன்னு. அந்த லைனில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், டேப் வச்சு அளந்து பார்த்தா 7 இன்ச் வருது. அதோடு நான் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 7 இன்ச்சு அகலம். அதோட 1 இன்ச்சு போட்டால் 8 இன்ச் வரும். அடுத்து கீழ் அடிங்கால் அகலம். கீழே ஓப்பன், அந்த கால் ஓப்பன் இருக்குல்ல, அது எவ்வளோ நம்ம பார்த்துடலாம். அது எவ்வளோ வருதுன்னா நமக்கு 6 இன்ச் வரும். நல்லா மடித்து வச்சு அளந்து பாருங்கள். ஸோ கீழே எத்தனை இன்ச் வருது, 6 இன்ச் வருது. இதே மாதிரி நீங்களும் அளந்து பாருங்கள். ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கணும் புரியாது. போக போக உங்களுக்கு எப்படி அளக்கணும், எப்படி நம்ம அளவெடுக்கணும்னு புரிஞ்சிடும். ஸோ 6 இன்ச் வரும் இது கால் ஓப்பனு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் அளவு வச்சு பார்க்கணும். நம்ம 1 இன்ச்சு எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா சீம் அலவன்ஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் இருக்கும். அடுத்து க்ரச் ஹைட்டு பார்க்கணும். ஸோ பேபி ட்ரௌசருக்கு க்ரச் ஹைட் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அகலம் இருக்குல்ல, அகலம் 7 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 7 இன்ச்சோட நம்ம 1 இன்ச்சு என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கிறோம். அதான் க்ரச் ஹைட்டு. சரியா, எப்படி நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது பேபி ட்ரௌசர்னால இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் லாஸ்ட்டு வீடியோ எண்ட் ஆகும்போது நான் சொல்கிறேன், க்ரச்சு ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இப்போ எங்கே க்ரச்சு ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அகலத்தோட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணோம்னா 8 இன்ச்சு வந்துடும். அதான் க்ரச்சு ஹைட்டு. சின்ன குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு அப்படின்னா 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஸோ அதான் க்ரச்சு ஹைட்டு. அப்போ மொத்தமே 4 அளவு தான். உயரம், அகலம், அடுத்து அந்த கீழே அணிங்கால் அகலம், அடுத்து க்ரச்சு ஹைட்டு. ஓகேயா, இதை மட்டும் நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அதை எப்படி நம்ம பேப்பர் கட்டிங் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். பேப்பர் கட்டிங்கில் ஒரு ஃபோல்டடு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் மட்டும் இருக்கணும்.
ஒரு ஃபோல்டிங் இருக்க மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மடித்து போட்டுங்க பேப்பர். ஏன்னா நீங்கள் பேப்பர் எப்படி மடித்து போடுறீங்களோ அதே மாதிரி தான் கிளாத்தையும் மடித்து போடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ உயரம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த பேப்பர்லேயே வந்து 14 இன்ச் இருக்கா, 13.5 இன்ச் தான் இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே முழுசாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி எடுத்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணி பாருங்கள். இது பேப்பர் கட்டிங் போட வேண்டியதில்லை, நம்ம வந்து கிளாத்லேயே வச்சு ஸ்டிச் கட் பண்ணிக்கலாம். ஆனால் பழகணும், பிகினர்ஸாக இருக்கவங்க பழகிக்கணும் அப்படிங்கிறத நான் பேப்பர் கட்டிங் போடுறேன். இதேமாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க. அப்போ தான் கிளாத் எந்த பக்கம் அடிப்பகுதி வருது, எந்த பக்கம் நம்ம போடுறோம் நமக்கு புரியணும். அதுக்காக தான் நம்ம போடுறது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், உயரம் வந்து அளந்துட்டோம். உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் 14 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து அகலம் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா 8 இன்ச் சொல்லியிருக்கேன். ஸோ 8 இன்ச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 இன்ச் வந்து அகலம். நான் 7 இன்ச்சு வச்சு அப்புறம் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாகவே 8 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ரச் ஹைட்டு எழுதி வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து க்ரச் ஹைட்டு வந்து 8 இன்ச்சு. ஸோ அப்போ வந்து க்ரச் ஹைட்டுக்கு முன்னாடி அடிங்கால் அகலம் பார்த்துடலாம். அது வந்து 7 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்து அடிங்கால் அகலம். ஸோ 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ 7 இன்ச் மார்க் பண்ணியாச்சு அடிங்கால் அகலம். அடுத்து வந்து க்ரச் ஹைட்டு வச்சுக்கோங்க. க்ரச் ஹைட்டு வந்து 8 இன்ச்சு. ஸோ நீங்கள் அகலம் மார்க் பண்ணிங்களா, அங்கே நடந்து நீங்கள் க்ரச் ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ மார்க் பண்ணியாச்சு க்ரச் ஹைட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லைன் போட்டு டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து வெளியே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு இந்த 2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரச்சு வந்து அந்த வளைவு வர்றதுக்காக 2 வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு புரியாது, போக போக நமக்கு புரியும். ஓகேயா? ஸோ 2 இன்ச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு லைட்டாக ஒரு வளைவு மட்டும் வரைஞ்சால் போதும். ஸோ இதான் வந்து அந்த க்ரச்சு ஏரியா. சரியா? அதுக்கு அடுத்து அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோல, அதையும் அந்த கீழே இருக்க அடிங்கால் அகலம் இருக்குல்ல, அந்த டாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணி விட்டால் நம்ம பேப்பர் கட்டிங்கோட வேலை முடிஞ்சு. ஸோ பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து உயரம் 14 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அகலம் வந்து 8 இன்ச்சு ஆட் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அடிங்கால் அகலம் 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சின்னு வந்து கீழே வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ 7 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரச் ஹைட்டு வந்து 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு நம்ம என்ன பண்ணோம், வெளியே வந்து மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வச்சு ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளைவு வரைஞ்சிரும். வளைவு வரைஞ்சிட்டு அந்த கீழே அடிங்கால் அகலத்தையும் அந்த மேலே இருக்க 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, அந்த டாட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் வந்து பேப்பர் கட்டிங். ஸோ நான் இந்த மாதிரி மெத்தடில் போடுறேன். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க. இல்லை எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்போது கட் பண்ணிவிட்டு அந்த வளைவை அழகாக வளைச்சி கொடுத்து கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போலாம் ஏன் இந்த மாதிரி வளைவெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போதோ சுடிதார் தைக்கும் போதோ பின்னாடி முதுகுக்கு அந்த வளைவு கொடுக்குறது அழகாக வந்து உங்களுக்கு கட்டிங் வரும். அதுக்காக தான். ஓகேயா? ஸோ கீழே வந்து நமக்கு அந்த மடிப்பு தேவையில்லை. அதனால் கீழே வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ ஒரு மடிப்பு இருந்தால் போகுதோ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை ஓப்பன் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 பேப்பர் வரும். ஓகேயா? ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இது 2ஐயும் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரௌசர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? அதேமாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். நம்ம வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எப்படி வந்து கிளாத்தில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து க்ரச்சு ஹைட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தலாம். ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ் போகும்போது பேண்ட்டில் பெலாசோ பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, அந்த மாதிரி பேண்ட்டு தைக்கும்போது க்ரச்சு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறது, பேண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கீழே உட்காந்தோம்னா அந்த இடத்துல பிடிக்கும். சரி, அந்த ஏரியா பிடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், அது கிழிஞ்சு கூட போயிடும். அதனால் அந்த க்ரச் ஏரியா வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக தான் அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ க்ரச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஹிப்பு ரவுண்டு வகுத்தல் 4 ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணணும். அதான் வந்து க்ரச்சு. இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது நமக்கு இப்போ தேவைப்படாது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போடும்போது நம்ம க்ரச் ஏரியா அப்படி கண்டுபிடிக்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இது வந்து என்ன, அந்த ஏரியா தான் க்ரச் ஏரியா. இது ஃபேண்ட்டோட அந்த வரைபடம் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த பேண்ட்டில் வந்து நாடாக வச்சுருப்போம். கீழே வந்து என்னன்னா அந்த க்ரட்ச் ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹிப் ரவுண்ட்னா இடுப்பு சுற்றளவு, நம்மளோட இடுப்பு சுற்றளவை 4 வகுத்து அதை 2ஆல் ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து க்ரட்ச். ஓகே, அப்போ எனக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 32 அப்படின்னா 8 வரும். 4 வகுத்தோம்னா 8 வரும். அதோட 2 ஆட் பண்ணால் 10. அப்புறம் நம்மளோட க்ரட்ச் ஏரியா வந்து க்ரட்ச் ஹைட் எவ்வளோன்னா 10 இன்ச்சு அப்படின்னு. இந்த ஃபார்முலா மட்டும் நான் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தது கிளாஸ் போடும்போது பார்த்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.